இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட சந்திக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை திருமண நாளை, பிறந்த நாளை அனுசரிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஆண்டவர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமான், தேவன் நமக்கு சகாயராய், அவர் நமக்கு உதவி செய்கிறவராய், அவர் நம்மை வழி நடத்துகிறவராய், அவர் நம் போய்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளில உதவி செய்கிறவராய் இருக்கும் போது நாம் பயப்பட தேவையில்லை. வசனம் இதனால் நம்பிக்கையோடு கூட இந்த காலவேளையில ஆண்டவர் நம்மை விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் எந்த சூழ்நிலைகளில பயந்து போய் இருக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலைகளில கலங்கி போய் இருக்கிறீர்களோ, ஏன் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லை, ஏன் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கவில்லை என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிறீர்களோ, நம்பிக்கையாய் நீங்களும் நானும் சொல்லலாமா? கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் என்னை கடந்து போக உதவி செய்வார். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று விசுவாசத்தோடு கூட நீங்கள் சொல்லும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, வேலை இருக்கிற வசனத்தை இப்ப நாம் பார்க்கும் போது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லி இருக்கிறார்: மகளே மகளே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி. பின்பு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கலங்கி போயிருக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்: மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்யும்படி உன்னோடு கூட இருக்கிறேன், அதனால நீ கலங்கி தேவையில்லை. இந்த சூழ்நிலைகளில் இருந்து, இந்த காரியத்திலிருந்து உனக்கு விடுதலையும் நன்மையும் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால, அவர் நமக்காக யாவையும் செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால, மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அர்ப்பணியுங்கள். இந்த புதிய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கட்டும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையான வார்த்தை இந்த நாளில் எங்களோடு கூட நீங்க பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரை பயமில்லாமல் கலக்கத்தோடு ஆண்டவர் எங்களுக்காய் இருக்கிறார், அவர் எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை செய்யுங்க நாங்க செபிக்கிறோம் அப்பா. யார் யார் கலங்கி போய் வேதனையோடு பயத்தோடு கூட ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் இருந்து ஆண்டவரை மீண்டு வர முடியாமல் நன்மைக்காய், ஆசீர்வாதத்திற்காய், சுகத்திற்காய் உடைய பாதபடியில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீர் சகாயராய் இருப்பீராக நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி செய்து அவர்களை வழி நடத்துங்க நாங்க கேட்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக.